எவ்வளோட்ட பையன் ஜாமியாடுறோம்னு பீரை போட்டு ஆடுறான்டா. பீரை போட்டு ஆடி அறுவலை ஏறிட்டேன். ஒரு சனமே காலில் விழுகுது. மழை எப்பப்பா பெய்யும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். கண்டால் அள்ளி பிடி வட்டேன். எப்போ மழை பெய்யும் கேட்டு விட்டாங்களே, என்ன சொல்கிறது? கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அவன் எதிர்த்து நம்மளை கேட்பேன், கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அப்போ கருப்பன்ட்டை கேட்காம தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? அடிச்சு விடியாம பாரு, இன்னும் 127 நாளில் கருப்பை மழை இறக்குறப்பா. எப்படி மழை பெஞ்சிடும்? 127 நாளில் மழை பெஞ்சிடும். இது ஏன் சொல்கிறேன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. அந்த கலாச்சாரத்தை ஒரு சிலர் கெடுத்து கொண்டிருக்கிறார். உண்மை அதை. உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன் மேடம், கைதட்டக்கூடாது. உங்கள் வகுசியை பற்றி இறக்க போகிறேன். பற்றி லோடு ஏற்றிருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி. அத்தியாயம் ஆம்பளைகளுக்கு பூரா பூரிப்பு. அந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளையாள் பூரா தலைவியை சேர்த்து போறையே. யாரு காசு? உங்கள் அப்பன் போட்டு காசா? பூரா புரிசிங்க உழைச்ச காசு. சரி, ஓம் சக்திக்கு போனவன் போல நேர மேலுமருத்துவ ஆத்தாவை பார்த்து விட்டு குடும்பம் நல்லா இருக்கும்னு கும்பிட்டு நீ போட்ட மாலையை கழட்டி வச்சுட்டு வர வேண்டியதானே? 7 நாள் டூரு. ஆத்தா போச்சோன்னு சாக்கம். என்னை பார்த்துட்டு நேரம் எல்லா சக்காலத்தி மகளும் குற்றாலம் போங்கடி. குற்றாலம் போயிட்டு எல்லோரும் மங்குன்னு குளிங்கடி. அப்புறம் கொடைக்கானல் போங்க, பாண்டிச்சேரி போங்க. பாண்டிச்சேரி போயிட்டு புருஷனுக்கு பீர் வாங்கிட்டு போங்க. இதில் ஆத்தா சொன்னிச்சாக்க. பொம்பளையில் கேட்குறேன், நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். தெய்வத்தை தவறான முறையிலே நீங்கள் வணங்க போகும் நேரத்திலே ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட முதுகுல குத்திரும் சொன்னேன். சண்டால பாதகத்தியே அந்தந்தண்டி பச சாச்சி விட்டாள். அந்த டிரைவர் பாவம் பயந்துக்கிட்டே ஓட்டியிருக்கேன். மழை அடித்து ஊற்றிருக்கேன் அவன். இது பக்கத்தில் போயிட்டு யமுனா நதி கரையோரத்தின் கண்ணா ஒந்தன். அவன் மலையில் அக்கா அங்கிட்டு போங்க சத்தி, சத்தி அங்கிட்டு போங்க சத்தி, மேகத்துக்கு அதுக்கும் வைப்பர் வேற வேலை செய்யலை சத்தின்னு இருக்கேன். இதுக்கு பக்கத்தில் போயிட்டு பூக்கள் அங்கே தேனூறுதே. அவன் கடக்குன்னு பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை கொடுத்துருக்கேன். மலையில் அடிச்சு விழுந்து கிடக்கு. அதை ஒரு பொம்பளை சத்தி செய்த வேலை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு. சத்தி குறைவை தொட்டான். நாங்கள் டூர் வந்த வண்டி பப்பரப்பான்னு கிடக்கும்போது எடுத்த படம். நல்லா சிரிச்சுக்கங்க, சிரிச்சுக்க. ஆம்பளைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் குத்தாட்டம் போடுற? இப்போ திருவிழாங்க ஆண்டிகளத்தா இது ஆடலாம். அடுத்த வருஷம்லாம் கராத்த மாதிரி ஆடுங்க. இப்படி ஆடிக்கிட்டு சொல்லட்டே அடிச்சு சிமெண்ட்டுக்கெல்லாம் பேத்து விட்டு போ. ஸோ உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல. மைசெட்லாம் கலட்டுறது நல்லது. வேற வேர்த்து விரோதிச்சானடா. சாமிகளை குறை சொல்லவில்லை, எல்லாமே மாறுதா மாறலையா? அப்படி சொல்லு. உன் கோமியத்தை கொடு, 4 பேர்த்துக்கு புத்தி வரட்டான். நீ ரொம்ப அனுபவப்பட்டிருப்ப போலையே. வருஷம் பொட்டாட்டி போதா போலையா? அன்னி போதானே, மதினி போதா. நீ இன்னமேல என்ன பண்ணுறேன்னா செல்லுப்படி கடை தள்ளி விட்டு வா. ஆம்பளை ஊரை மாலை ஓட்டு என்னைக்காவது குத்தாட்டம் போட்டு செய்தி வந்திருக்கா? ஏன்னா ஆம்பளைகளுக்கு வழி தெரியும். ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. பழனி போகும்போது டூரிஸ்ட் வண்டியில் ஏறி உட்காந்தவனையே இந்த கணேசி கோயில் இல்லாத சாமி தொந்தரவு படுத்துவேன். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கணேசி கோயிலை போடுறாருல அந்த சாமி, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துவேன். கணேசி கோயிலை இல்லாத ஆள். ஏன் சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போகிறையே? நான் குருசாமி. அப்படியே மலை எவ்வளோ உயரம்? வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கேன். புயலை வேணும்னு முண்டை கேட்க மாட்டேன். சரி சாமி, நான் இப்போத்தான் புது சாமி கன்னிசாமி, கொஞ்சம் புயலை விடுங்க சாமி அப்படின்னு புயலை கொடுப்பாரு. போட்டுட்டு போய் இருக்கிற ஆள்கிட்ட பூரா சொல்லி கொடுத்துருவேன். குருசாமி பாக்கெட் வச்சுருக்காரு, எல்லா சாமியும் அங்கே ஓங்க. அதே மாதிரி ஆம்பளை போகும்போதெல்லாம் மன கஷ்டத்துலேயும் போவாங்க. பழனிக்கு போகிறோம், பொண்டாட்டி தாலி கயிறு கேட்டா, வளைய கேட்டா, மய வேற மண்ணலி போடுறத சொன்னேன். என் தலையில் மண்ணலி போட்டு சேச்சிப்பு கேட்டுச்சு. பிள்ளை வேற இந்த கிழக்கு பொம்மை அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கேட்டுச்சு. வாங்கணும், ஏற்கனவே காசு வேறு கம்மியாக இருக்குது. அவன் வேலுச்சாமி மக காது குத்துக்கு நம்ம 2001 எழுதணும். அவன் குலசாமி முனியாண்டி கோயில் விபூதியை தலையில் ஓட்டு விட்டு ஆப்பிள் 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். அவள் அங்கே இருக்க நீ மக சடங்குக்கு அண்டா எடுத்துகிட்டு போனான். அவள் திக்குன்னு ஓடியாந்து அழுகுன கொய்யா பழத்தை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். காசு வேறு இல்லையாடா. ஆம்பளை பூரா மனம் நொந்து செய்முறையை நினச்சிக்கிட்டே போவேன். ஆனால் பொம்பளை அளவு பூரா கூத்தாட்டம் போடும். நன்றி.
ஒரு பாட்டு படிக்கவா? அந்த பாட்டோட நீ கிருகிருன்னு விழுகணும். சீச்சி சீரனு நீச்சி சீச்சி குமார குறிச்சி துவரம் குறிச்சி என்ன கட்டிக்கிட்டு வேணும்னு அவன் கூட போனையே, அவன் கூட போகும்போது ரைடு வரும்போது பாவாடை அவுத்து போட்டு போனையே, சீச்சி சீரனு நீ. அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கு. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி